ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ பிளாக் ஷிப் அந்த அவார்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இயர் 2025 ஸ்டார்டிங்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஜான் மந்த் ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் ஃபெப் மந்த் ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க. ஃபைனலாக மார்ச் மந்த் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஃபைனலாக வந்து அப்டேட்மே கொடுத்துருந்தாங்க. நம்ம அப்டேட்மே ஷேர் பண்ணியிருந்தோம். 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. சினிமா, டெலிவிஷன் அண்ட் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு 3க்குமே தனித்தனியாக வந்து அவார்ட் டே வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு மட்டும் தான் பார்த்து அவங்க டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு கிடைச்ச அப்டேட்மே வந்து பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு கொடுக்க போகிற அவார்டு வந்து என்னைக்கு எப்போ அப்படின்னு அப்டேட் நமக்கு தெரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு யாருக்காச்சும் டெலிவிஷன் அண்ட் டிஜிட்டலுக்கு என்னைக்கு கொடுக்க போகிறாங்க, உங்களுக்கு எதுவும் டேட் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சினிமா கேட்டகரிக்கு எப்போ அவார்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 9th ஞாயிற்றுக்கிழமை தான். நாளைக்கு இல்லாமல் வர ஞாயிற்றுக்கிழமை இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஃபார் சினிமா கேட்டகரிக்கு. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கலைவாணர் அரங்கம், அந்த லொக்கேஷனில் தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க இந்த அவார்ட் செரிமனியை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்விடேஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வர சொல்கிறதுக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா அவார்டே நேராக போயிட்டு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு அவார்டு அவங்க கழுத்தில் வந்து ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுத்து அதில் வந்து ஒரு வாய்ஸ் நோட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்விடேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் நான் 3 பேருக்கு வந்து பார்த்தேன். ராஜ்குமார் பெரியசாமி இருக்காங்க இல்லையா, அமரன் மூவி டைரக்ட் பண்ணாங்களா, அவங்களுக்கு வந்து இன்விடேஷன் போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி ப்ரோ இருக்கார் இல்லையா, அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் போயிருக்கு. அப்புறம் மகாராஜா மூவி டைரக்ட் பண்ண நித்திலன் சாமிநாதன் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் போயிருக்கு. ஒரு அவார்டு, அதாவது அவார்டு நேராக வந்து உங்களை அழைக்கிற மாதிரி அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு. அதுதான் வந்து அதோட மீனிங் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அவார்ட் காலத்தில் வந்து ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுத்து ஒரு வாய்ஸ் நோட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும். இல்லை விஜய் சேதுபதிக்காக பேசின அந்த ஒரு வீடியோ எனக்கு ரொம்ப பர்சனலாகவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லாம் பார்த்தீங்க எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிளாக் ஷிப் அவார்ட் ஃபார் சினிமா கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இல்லையா இருக்கு இல்லையா, மார்ச் 9 கலைவாணர் அரங்கத்தில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் யாரும் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிக்கெட் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பிளாக் ஷிப் பேஜ்லேயே அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபார் டிக்கெட் புக்கிங்க்கு. இல்லை நீங்கள் எதுவும் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு எதுவும் நீங்கள் பேசினாலும் அதுக்கும் தனியாக வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸ்பான்சர் புக் பண்ணுறதுக்கும் ரெண்டுத்துக்குமே தனித்தனி நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய்ட்டு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஸ்பான்சர்னாலும் சரி டிக்கெட்னாலும் சரி புக் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எதுக்காச்சும் நம்பர் தேவைப்படும், உங்களுக்கு எங்கே இருக்கிறது தெரியலன்னு நீங்கள் தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி எல்லாம் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் டெலிவிஷனுக்கு எப்போ வரும் நான் ரொம்ப எக்ஸைட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஓட் போட்டிருக்கோம் வீக்கா ஃபேமிலிக்கு. ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அவார்ட் செரமனியில் யாரெல்லாம் நாமினேஸில் இருக்காங்க, யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லுவோம். இல்லை ஆசைப்பட்ட ரீச் அடையிறதுக்கு நம்மளோட அட்வான்ஸ் பெஸ்ட் விஷஸும் சொல்லிடலாம். உங்களுக்கு யாரெல்லாம் விஷ் பண்ணணுன்றீங்களோ மறக்காம கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.